வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்று இந்த வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். 2025ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் உங்களுக்கான பல்வேறு நிகழ்வுகளை பரிசளிக்க இருக்கின்றது. இது ஒரு சுமாரான மாதம் என்பதால் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டும். ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் உங்கள் 12ஆம் வீட்டில் 5 கிரகங்களின் பஞ்சகிரக யோகம் உருவாகின்றது. இதன் காரணமாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதத்தில் உங்கள் பயணங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதோடு உங்கள் செலவுகளும் எதிர்பாராத முறையில் அதிகரிக்கும். இதனால் நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு முகமிடலாம். எனவே செலவுகளை மிக கவனமாக பராமரிக்க வேண்டும். இந்த மாதத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் அதிக வேலை அழுத்தம் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகள் கூட ஏற்படக்கூடும். இதனால் நீங்கள் பல பரிமாணங்களை கையாள வேண்டும். இந்த நேரத்தில் பல பணி பொறுப்புகளை சமாளிக்க முடியும். ஆனால் அதோடு சில சவால்களும் இருக்க வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் செய்பவர்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் வியாபாரத்தில் ஏற்றத்துடன் சேர்ந்து தாழ்வுகளும் ஏற்படும். அதாவது வியாபாரத்தில் சில உயர்வுகள் மற்றும் பின்வாங்கிய நிலைகள் இருக்க வாய்ப்பு உள்ளது. எனவே வியாபாரத்தில் சிக்கல்களை சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இந்த மாதம் சில சண்டைகள், அதிருப்திகள் ஏற்படலாம். செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கின்றது. இது குடும்ப உறவுகளுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆனால் இதேவேளை சூரியன், சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் 12ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் உறவில் காதல் தருணங்களை உருவாக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பொழியவும் புதிய அனுபவங்களை பகிரவும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் முழுவதும் குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் இது உங்கள் குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் அமைதியான சூழ்நிலையை தரும். உங்கள் எதிரிகளுடன் அமைதியுடன் சமாதானம் ஏற்படும். மேலும் சச்சரவுகளும் குறையும். இருப்பினும் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும். செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் வலுவான நிலையில் இருக்கும். மேலும் உங்களை உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்ய ஊக்குவிக்கும். செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கும் நிலை குடும்பத்துடன் சில சிக்கல்கள் ஏற்படலாம். ஆனால் இவை தீர்க்கப்படக்கூடியவை. மேஷ ராசிக்காரர்கள், இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அதனால் அவற்றை கவனமாக பராமரிக்கவும். பணியில் சில அழுத்தங்கள் வரலாம். ஆனால் உங்கள் திறமையை பயன்படுத்தி அனைத்து பணிகளையும் சரிவர முடிக்க முடியும். காதல் உறவில் புதிய பரிமாணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். இந்த ராசி பலன்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். மேலும் உங்கள் அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் செய்து பகிரவும். தயவு செய்து இந்த வீடியோவை பகிர்ந்து எங்களது அடுத்த ராசி பலன்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம். 2025ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் ரிஷபம் ராசிக்கான பல சாதகமான முடிவுகளை கொண்டிருக்கும். வாருங்கள் விவரமாக பார்ப்போம். இந்த மாதம் ரிஷபம் ராசிக்காரர்கள் அதிக வருமானம் பெறும் வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் உங்கள் 11ஆவது வீட்டில் 5 கிரகங்கள் சூரியன், புதன், சனி, சுக்கிரன், ராகு பஞ்சகிராகி யோகத்தை உருவாக்குகின்றன. இதன் மூலம் பணியிடத்தில் கடினமாக உழைத்தாலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் 8ஆவது வீட்டின் அதிபதி குரு பகவான் அதேபோல் உங்கள் வருமானத்தில் முன்னேற்றத்தை அளிக்கின்றனர். நீங்கள் வணிகத்தில் சேர்க்கும் புதிதாக சவால்கள் வெற்றிகரமாக முடியும். ஏனெனில் செவ்வாய் உங்கள் 7ஆவது வீட்டின் அதிபதி. எனவே வணிகத்தில் சிறந்த வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும். ஏனெனில் சில அபாயங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இதன் மூலம் புதிய திட்டங்களை உங்கள் வணிகத்தில் அசத்த முடியும். இந்த மாதம் உங்கள் கவனம் பல விஷயங்களில் குழப்பமடையும். கேது 5ஆம் வீட்டில் இருக்கும் போது உங்கள் படிப்பில் கவனம் குறைந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அதே சமயம் குடும்பத்தோடு சில சமயங்களில் மனநிறைவை அனுபவிக்க நீங்கள் கவனமாக இருங்கள். குடும்ப வாழ்க்கையில் ஏற்றதுடன் சில தாழ்வுகளும் ஏற்படும்.
மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டைகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் புரிதல் குறைவாக இருக்கும். இதனால் உறவுகள் சிக்கலாக மாறும். பணநிலை மிகவும் சாதகமாக இருக்கும். பல ஊடகங்கள் மூலம் பணம் பெறும் வாய்ப்புகள் இருப்பதால் குடும்ப சொத்துகளுக்கு ஆதாயம் கிடைக்கும். பணப்பரிவர்த்தனைகளில் எந்த தடையும் இருக்காது. இந்த மாதம் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு போன்ற கிரகங்கள் உங்கள் 11ஆம் வீட்டில் இருப்பதால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், காதுவலி அல்லது காதில் தொற்று போன்ற சுகாதார பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையுடன் இருக்கவும். இந்த மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் பல நல்ல வாய்ப்புகளுடன் கூடியது. பணியில் வெற்றி, வணிகம் மற்றும் நிதி வசதி இருக்கும். ஆனால் குடும்பத்திலும் சில சவால்கள் இருந்தாலும் சரியாக சமாளித்து சாதிக்க முடியும். இது உங்கள் ரிஷபம் ராசி ஏப்ரல் மாத ராசி பலன். இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துங்கள். இப்படி மேலும் பல துல்லியமான ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் 2025 மாத ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் பல்வேறு ஏற்ற தாழ்வுகளோடு நீங்கள் சந்திக்கவிருக்கும் சூழ்நிலைகளுக்கு அவகாசம் அளிக்கும். இந்த மாதம் செவ்வாய் கிரகம் உங்கள் ராசியில் இழுத்து வருகின்றது. இதனால் உங்களின் இயல்பு பரபரப்பாக மாறும். அதாவது கோபம் அதிகரிக்கக்கூடும். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். இல்லையெனில் அது உங்கள் உறவுகளுக்கும் வியாபாரத்திற்கும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். 3ஆம் தேதி செவ்வாய் கிரகம் கடக ராசியில் திரும்பி உங்களின் 2வது வீட்டில் சென்று அமர்கிறார். இந்த நிலைமை உங்கள் பேச்சில் கசப்பு மற்றும் கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் அதை கவனமாக கையாள வேண்டிய நேரம் இது. 4ஆம் மற்றும் 10ஆம் வீடுகளில் 7 கிரகங்களின் பரபரப்பு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக குருவின் பார்வை 4ஆம் வீட்டில் இருக்கும் போது சில பிரச்சனைகள் சுமூகமாக பரிகணிக்கப்படுகின்றன. இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும். உடல் நலத்திற்கு இந்த மாதம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தோல் நோய்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் செவ்வாய் கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும் போது ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் கடினமான காலமாக இருக்கக்கூடும். உழைப்பின் பிறகே வெற்றி பெற முடியும். வேலை மற்றும் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சாதனைகள் எளிதாக கிடைக்காது. ஆனால் உங்கள் முயற்சியுடன் பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் முன்னிலையில் வரும். திருமண வாழ்வில் சில சிக்கல்கள் இருக்கக்கூடும். செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் அது உங்கள் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். இதனால் உங்கள் உறவில் சிக்கல்கள் வர வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் உங்கள் முயற்சியில் ஆர்வமுடன் இருக்க முடியுமானால் வெற்றியை பெறலாம். மீண்டும் கூறுவோம், இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கான ராசி பலன் ஒரு சவாலாக இருக்கக்கூடும். ஆனால் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் முயற்சிகளை கவனமாக நடத்தினால் இவை அனைத்தும் நல்ல முடிவுக்கு எட்ட முடியும். நண்பர்களே, இந்த ராசி பலன் உங்களுக்கு உதவியாக இருந்ததா என்று தெரியப்படுத்துங்கள். இதுவாக இருந்தாலும் உங்கள் வருங்காலம் நல்லது ஆகட்டும். தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மறக்க வேண்டாம்.
வணக்கம். இன்று நாம் கடகராசி கான ஏப்ரல் மாத ராசிபலன்களை பற்றி பார்ப்போம். 2025ஆம் ஆண்டுக்கான இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு பல சாதகமான பலன்களை தரும் என சொல்லலாம். குரு பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் 5ஆம், 7ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு பார்வை விடுவார். இதனால் உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியில் இந்த மாதம் நிதி ஆதாயம் ஏற்படும் என்று கூறலாம். அதிர்ஷ்டத்தின் அருளால் நீங்கள் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த முடியும். உங்கள் காதல் உறவுகளுக்கும் இது சாதகமாக இருக்கும் மற்றும் திருமண உறவுகளும் வலுப்பெறும். குரு பகவான் தாம்பத்திய உறவுகளுக்குள் உள்ள பதற்றத்தை குறைக்கும். தொழிலில் இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. நீண்ட பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்களின் கனவு நனவாகும். போட்டி பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு இது பொன்னான காலமாக அமையும். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தைக்கு உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. சகோதர சகோதரிகளுடனான உறவுகளும் பாதிக்கப்படலாம். அதே சமயம் அவர்களுடைய உடல்நல பிரச்சினைகள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடும். ஆரோக்கிய பிரச்சினைகள் சிறிது ஏற்றத்தாழ்வுகளுடன் இருக்கும். இதனால் உங்கள் உடல் நலத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும். மேலும் மாதத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் 12ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கும் போது காதல் உறவில் சில இடைவெளி மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெற முடியும். திருமண உறவுகளுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கும் போது வாழ்க்கை துணையுடன் சண்டை ஏற்படும் சூழ்நிலை உருவாகலாம். அதே சமயம் சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் மனைவியுடன் நீண்ட தூர பயணங்கள் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய கவனிப்பு மிக முக்கியம். குறிப்பாக அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்த்து யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த சாதகமான பலன்கள் கிடைக்கின்றன. இந்த வழியில் உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். இந்த ராசி பலன் உங்களுக்கு உதவியுள்ளதாக நினைத்தால் லைக் செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இப்போதும் போல் இந்த மாதமும் நமக்கு சிம்ம ராசி பலன் பற்றிய பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் எத்தனை மாற்றங்களும் ஏற்றதாழ்வுகளும் இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன், சனி, ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களும் உங்களுடைய 8வது வீட்டில் அமர்ந்திருக்கும். இது உடல்நல பிரச்சினைகள் உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது. இது உடல் ஆரோக்கியத்திற்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேலும் சில நேரங்களில் வாழ்க்கையில் திடீர் நல்ல மாற்றங்களும் ஏற்படலாம். எனவே இந்த மாதம் உங்களின் வாழ்க்கையில் ஆறுதலையும் பலன்களையும் காண முடியும். மேலும் இந்த மாதம் சூரியன் அதாவது உங்கள் 11ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீட்டிற்கு செல்லும் போது செலவுகள் அதிகரிக்கும் என்பது கண்டறியப்படுகிறது. எனினும் நீண்ட பயணங்கள் நடைபெறும் எனும் வாய்ப்புகள் உள்ளன. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் 9ஆம் வீட்டில் நுழையும் போது உங்கள் மரியாதையும் மற்றும் சமூக வாழ்விலும் உயர்வு ஏற்படும். இது உங்கள் வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். வியாபாரம் செய்யும் சகோதரிகளுக்கு எச்சரிக்கை. இந்த மாதம் சாதாரணமான சந்தர்ப்பத்தில் கவனமாக செயல்படுங்கள். சட்டச் சிக்கல்களில் சிக்காமல் இருக்க வேண்டும். இந்த மாதம் காதல் உறவுகளில் ஆரம்பத்தில் சிறிது குழப்பங்களும் ஏற்ற இறக்கங்களும் இருக்கக்கூடும். ஆனால் மாதம் முடிவில் காதல் உறவுகள் சிறப்பாக நன்கு வளர்ந்திருக்கும். மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குரு பகவான் இந்த மாதம் தங்களின் அறுவை சிகிச்சை மற்றும் தேர்வு முடிவுகளில் சிறப்பாக வருவதாக உள்ளனர். மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் சந்திப்புகள், குடும்ப உறவுகள், பணவாய்ப்பு மற்றும் உடல்நல பிரச்சனைகள் என பலவிதமான அனுபவங்களுடன் இந்த ஏப்ரல் மாதம் சென்று கொண்டிருக்கின்றது. அதனாலே இப்போதும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நன்றி.
வணக்கம் தோழர்களே, இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் 2025 மாத ராசி பலனை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும். முழு மாதமும் உங்கள் ராசியில் கேது கிரகம் பயிற்சியாக இருக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், சனி, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்களும் 7ஆம் வீட்டில் பயிற்சியாகின்றன. இதன் விளைவாக பல துறைகளில் சில சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் எழலாம். இதை பற்றிய விவரங்களை இப்போது பார்ப்போம். இந்த மாதம் பணியில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 7ஆம் வீட்டில் பல கிரகங்கள் பயிற்சியாக இருப்பதால் தொழிலில் மந்தகதி ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு பல சவால்கள் எதிர்கொள்ள நேரிடும். தொழில் கூட்டாளர்களுடன் ஒற்றுமையாக பேசி பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வது நல்லது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் கூட்டாளர்களுடன் ஈடுபடாமல் கவனமாக முன்னேற வேண்டும். உழைப்பு மிகுந்த இந்த மாதத்தில் சிரமங்களை சமாளித்து முன்னேறலாம். திருமண உறவுகளில் சிறிய பதற்றங்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். 7ஆம் வீட்டில் பஞ்சகிரகி யோகம் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே புரிதல் பிரச்சினைகள் தோன்றலாம். இருப்பினும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நல்லது. உங்கள் கருத்தை தெளிவாக தெரிவிப்பதன் மூலம் திருமண பிணைப்புகளை உறுதிப்படுத்தலாம். காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் வலுப்படும். சனி பகவான் 7ஆம் வீட்டில் பயிற்சியாக இருப்பதால் திருமண விஷயங்கள் உறுதியாகும். இந்த மாதம் உடல்நல பிரச்சினைகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறிய உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது அவசியம். மாத தொடக்கத்தில் இருந்து சில பயணங்கள் ஏற்படலாம். அவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது கவனமாக முடிவுகள் எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பு நிறைந்ததாக இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்தி சிரமங்களை சமாளித்து முன்னேறலாம். மாத தொடக்கத்தில் இருந்து பயணங்கள் ஏற்படலாம். அவற்றை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. குடும்ப சூழல் சிறப்பாக இருக்காது. கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் அவற்றை உடனடியாக தீர்த்துக் கொள்வது நல்லது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டலாம். முக்கிய குறிப்புகள்: பணியில் சிரமங்கள் இருந்தாலும் உழைப்பை தொடரவும். காதல் உறவுகளில் நல்ல வாய்ப்புகள் உள்ளன. உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி நிலையை சீராக்குங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து முன்னேறலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும், சப்ஸ்கிரைப் செய்து பகிரவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் தோழர்களே, இன்றைய வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் 2025 மாத ராசி பலனை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்தெந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும்? எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முழு வீடியோவையும் கண்டிப்பாக பார்த்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சில எச்சரிக்கைகளுடன் கூடிய நேரமாக இருக்கும். உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன், புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் உபாதைகள் மற்றும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்ய வாய்ப்புகள் உள்ளன. எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருப்பதால் நிதி ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நல்லதாக இருக்கும். நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்க முடியும். ஆனால் காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சில சவால்கள் இருக்கும். உறவில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே உங்கள் உறவை காப்பாற்ற கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆனால்
நிதி ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கடினமான நேரங்கள் இருக்கலாம். எனவே படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். கடினமாக முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக்குறைவால் அவதிப்பட வாய்ப்புகள் உள்ளன. சனி, புதன், ராகு மற்றும் சூரியன் ஆகியோரும் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். எனவே உடல் உபாதைகளில் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் இருப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் நீண்ட பயணம் செல்லலாம். சில நல்ல இடங்களுக்கு சென்று நேரத்தை செலவிடுவதன் மூலம் உங்கள் உறவை மேலும் பலப்படுத்த முடியும். மேலும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வியாபாரம் செய்தாலோ அல்லது உங்கள் மனைவியின் பெயரில் வியாபாரம் செய்தாலோ நல்ல வெற்றியை பெறுவீர்கள். துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கவனமாக இருங்கள். உங்கள் ஆரோக்கியம், நிதி மற்றும் உறவுகளில் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து, கமெண்ட் செய்து, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நமஸ்காரம் பார்வையாளர்களே, இன்றைய வீடியோவில் நாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் 2025 மாத ராசிபலனை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு சாதகமான நிலைமைகள் இருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். இப்போது மாதத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை மிகவும் நல்ல முறையில் அமையும். 5ஆம் வீட்டில் ராகு, புதன், சுக்கிரன், சனி மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சி உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை கொண்டு வரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம். உடல்நல பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். மேலும் செவ்வாய் கிரகம் 8ஆம் வீட்டில் அமர்வதால் சில காயங்கள் அல்லது அறுவை சிகிச்சைகள் தேவைப்படலாம். இரத்த சம்பந்தமான பிரச்சினைகள் அல்லது ஒழுங்கற்ற இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சினைகள் எழலாம். எனவே உடல் நலத்தை முன்னுரிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். திருமண உறவுகளில் இந்த மாதம் மிகவும் தீவிரம் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். ஒருவருக்கொருவர் ஊக்குவித்து முன்னேறுவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவீர்கள். காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். சில சிக்கல்கள் எழும். ஆனால் இடையில் உங்கள் உறவு அழகாக மாறி காதல் நிறைந்த தருணங்கள் உருவாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களிடம் ஆர்வம் அதிகரிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். இது உங்கள் உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமான காலம் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதி நிலவும். ஆனால் குழந்தைகள் தொடர்பான சில கவலைகள் எழலாம். குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படலாம். எனவே குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்கள் இந்த மாதம் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி பெற முடியும். கல்வியில் சிறந்த முடிவுகளை அடைய உறுதியாக பாடுபடுங்கள். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். முக்கிய கிரக நிலைகள்: 5ஆம் வீட்டில் ராகு, புதன், சுக்கிரன், சனி மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்குள் இருக்கும் அறிவு மற்றும் புரிதல் அதிகரிக்கும். செவ்வாய் கிரகம் 8ஆம் வீட்டில் அமர்வதால் சில உடல்நல பிரச்சினைகள் எழலாம். ஏப்ரல் 2025 மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சாதகமான மாதமாக அமையும். நிதி மற்றும் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆனால் உடல்நலம் மற்றும் உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் ஒற்றுமையை பேணுங்கள்.
மாணவர்கள் கடினமாக பாடுபட்டு வெற்றி பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நமஸ்காரம். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் 2025 மாத ராசி பலனை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலன்களை தரும். மாதத்தின் தொடக்கத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் சனி ஆகிய 5 கிரகங்களும் உங்கள் 4ஆம் வீட்டில் அமரும். இந்த நிலை குடும்ப வாழ்க்கையில் சிறிய குழப்பங்களை ஏற்படுத்தலாம். கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் ஆர்வம் குறைந்து சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டுக்கு நகரும். இதனால் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ளலாம். திருமண வாழ்க்கையில் சிறிய பிரச்சினைகள் ஏற்படலாம். உங்கள் மனைவியின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமானது. உங்கள் காதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வீர்கள். காதல் திருமணம் உறுதியாகலாம் அல்லது ரகசிய காதல் நடக்கலாம். நிதி ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதியில் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் 2ஆம் பாதியில் வருமானம் கூடும். இதனால் நிதி நிலையில் முன்னேற்றம் காணலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் கடின உழைப்பால் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளன. வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. அதற்கான தயாரிப்புகளை முன்கூட்டியே செய்து வைத்தால் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாத தொடக்கத்தில் செவ்வாயின் தாக்கம் உடல் பலவீனத்தை ஏற்படுத்தலாம். எனவே உடல் நலனை முன்னுரிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு மாதம் முழுவதும் உங்கள் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். எனவே செலவுகளை கட்டுப்படுத்தி வருமானத்தை நிர்வகிக்க வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலன்களை தரும். குடும்பம், வேலை, காதல், நிதி, கல்வி அனைத்திலும் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் கவலைப்படாமல் பொறுமையாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. குடும்ப உறவுகளில் நல்ல மற்றும் கெட்ட சூழ்நிலைகள் வரக்கூடும். எனவே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படலாம். இதனால் அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலை செய்யும் நபர்கள் மிகுந்த கவனத்துடன் இருங்கள். வேலை மாற்றம் பற்றி நினைத்தால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரம் செய்யும் நபர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானது. உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உள்ளது. உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். கல்வியில் இடையூறுகள் வரலாம். ஆனால் இந்த சவால்களை சமாளிக்க முழு முயற்சி எடுத்தால் கல்வியில் சாதகமான பலன் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். காதல் உறவில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தலையிடலாம். நெருங்கிய நண்பர்களிடமிருந்து புதிய விஷயங்களை அறியலாம். உங்கள் உறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் நுழைவார். புதன் பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் இருப்பார். சுக்கிரன், சூரியன், சனி மற்றும் ராகு ஆகியவை உங்கள் ராசியின் 2வது வீட்டில் இருப்பார்கள். இது கல்வியில்
பல்வேறு சூழ்நிலைகளை உருவாக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியின் 4வது வீட்டில் இருப்பார். இது குடும்ப சூழ்நிலைகளை கவனிக்க உதவும். சுக்கிரன் பகவான் உங்கள் ராசியின் 2வது வீட்டில் நுழைவார். இது குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். ராகு மற்றும் கேது உங்கள் உணவு முறையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் 2025 மாத ராசி பலன் பற்றி விவரிக்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சாதகமான நேரம் காத்திருக்கிறது. ஆனால் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளில் நல்ல மற்றும் கெட்ட சூழ்நிலைகள் வரக்கூடும். எனவே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படலாம். இதனால் அவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலை செய்யும் நபர்கள் மிகுந்த கவனத்துடன் இருங்கள். வேலை மாற்றம் பற்றி நினைத்தால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரம் செய்யும் நபர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமானது. உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய வாய்ப்பு உள்ளது. உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். கல்வியில் இடையூறுகள் வரலாம். ஆனால் இந்த சவால்களை சமாளிக்க முழு முயற்சி எடுத்தால் கல்வியில் சாதகமான பலன் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். காதல் உறவில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தலையிடலாம். நெருங்கிய நண்பர்களிடமிருந்து புதிய விஷயங்களை அறியலாம். உங்கள் உறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் நுழைவார். புதன் பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் இருப்பார். சுக்கிரன், சூரியன், சனி மற்றும் ராகு ஆகியவை உங்கள் ராசியின் 2வது வீட்டில் இருப்பார்கள். இது கல்வியில் பல்வேறு சூழ்நிலைகளை உருவாக்கும். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியின் 4வது வீட்டில் இருப்பார். இது குடும்ப சூழ்நிலைகளை கவனிக்க உதவும். சுக்கிரன் பகவான் உங்கள் ராசியின் 2வது வீட்டில் நுழைவார். இது குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம். ராகு மற்றும் கேது உங்கள் உணவு முறையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. நமஸ்காரம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் 2025 மாத ராசி பலனை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்களின் பஞ்சகிரக யோகம் உங்கள் ராசியில் உருவாகிறது. இந்த யோகம் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் பல சவால்களையும் கொண்டுவரும். இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். உங்கள் குணத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம். எனவே உங்கள் உடல் நலனை கவனமாக பராமரிக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் அழுத்தம் இருக்கும். இதனை சமாளிக்க கடுமையான நிபந்தனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். காதல் உறவுகளில் கொஞ்சம் பலவீனம் தென்படலாம். ஆனால் குரு பகவானின் அருளால் திருமண உறவில் சீரான மாற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வியாபாரம் தொடங்கலாம்
அல்லது மேம்படுத்தலாம். வேலை செய்யும் நபர்களுக்கு சக தொழிலாளர்களின் ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்கள் செயல்திறன் மேம்படும். இந்த மாதம் நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும். மாத இறுதியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். மாணவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இணக்கம் நிலவும். உங்கள் ராசியின் 10வது வீட்டின் அதிபதி 3வது வீட்டில் நுழைவார். 7வது, 9வது மற்றும் 11வது வீடுகளில் கிரகங்களின் பார்வை உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் 7வது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். சுக்கிர பகவான் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சாதகமான பலன் தரும். இந்த மாதம் முழுவதும் உணவு பழக்கங்கள் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும். நன்றி. இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்துகளில் உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.